அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு புதன் ஆட்சி நிலையில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த 3 கிரக இணைவால் உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மகர ராசி. எப்போவுமே உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். சிறு வயதிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களுடைய அனுபவம் தான் உங்களுடைய ஆசான். யாரோடைய பலத்திலையோ யாரோடைய சப்போர்ட்லேயோ கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சிங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் உங்களால் சாதிச்சவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. உங்களால் உயர்ந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் அரசியல் இருந்தாலும் சரி, அரசாங்க துறையில் இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஏன்னா சனியோடைய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சனி பகவான்னா ரொம்ப கடினமான உழைப்பு, முயற்சி இதெல்லாமே இருக்கும். ஆனால் இந்த நிலையில் இருந்து இப்போ உங்களுக்கு இந்த ஒரு 5-6 வருஷ காலகட்டமாகவே பார்த்துட்டோம்னா கடினமான கஷ்டங்கள், முயற்சிகள் அதிகமாக இருக்குது, முன்னேற்றம் இல்லை. ஏன்னா 7 சனிங்க. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஒரு 80 வயசில் கஷ்டங்கள் படணுமோ அது எல்லாமே நீங்கள் இப்போ பட்டுட்ருக்கிறீங்க. ஒரு விதத்தில் பார்த்தா தொழிலில் பிரச்சனை, இன்னொரு விதத்தில் பார்த்தா வருமானம் பத்தில், இன்னொரு விதம் பார்த்தோம்னா வாங்கின கடன் கொஞ்சம் வாங்கினோம் பார்த்தா எச்சாகி போச்சு. எப்படி ஆச்சுன்னே தெரியல, எந்த மாதிரி ஆச்சுன்னே தெரியல. ஆக மொத்தத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு எப்போ ஒரு மன அமைதியாக இருக்கிறத வச்சு நிம்மதியை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்தா அந்த வாய்ப்பு என்னென்னா உங்களை வச்சு மற்றவங்க வாழ்கிறாங்க தவிர உங்களால் வாழ முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகங்கள் தான் நடக்குது. ஏன்னா இது 7 சனி வரும்போது என்ன ஆகும்னா, அதாவது நம்பிக்கை மோசம். யாரை நம்ம அதிகமாக நம்புகிறோமோ அந்த இடத்துல ஏமாற்றங்கள். பணம் கஷ்டப்பட்டு சிறுக பாடுபட்டு 10 ரூபா சம்பாரித்து வைப்பீங்க. அது பார்த்தோம்னா திடீர் விரயம், திடீர் கஷ்டம், திடீர்னு பார்த்தோம்னா தேவையில்லை. நாம் ஒரு எதிர்பார்த்து ஒரு தேவைக்கு ஒரு பணத்தை சேமித்து வைப்பீங்க, இல்லையோ ஒரு கடன் வாங்கி வச்சுருக்கலாம், இல்லையோ ஒரு லோனே போட்டு கூட வாங்கலாம். அது பார்த்தோம்னா அந்த வேலைக்கு செய்ய முடியாது. சம்மந்தமில்லாத ஒரு செலவுகள் வரும். சம்மந்தமில்லாத ஒரு நபர் கஷ்டம்னு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவீங்க, இல்லையா ஏதாவது ஒரு அடுத்தவங்ககிட்ட வாங்கி கொடுப்பீங்க. கடைசியில் பார்த்தோன்னா அவங்க கட்ட மாட்டாங்க. அது மூலிமா நாம் பதில் சொல்கிறேன் இல்லாமல் கடைசியில் பார்த்தா அந்த கடன் நாம் கட்டுற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி மகர ராசினியர்கள் எல்லா கஷ்டங்களும் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. இந்த நிலையிலிருந்து மாறுதல் கிடைக்குமா, மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்தில், அதாவது 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும், அதாவது மறைவு சத்ருஸ்தானத்தில் போய், அதாவது இந்த சூரிய பகவான் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு 8ஆம் அதிபதி, அதாவது 6ஆம் இடத்தில் அமரும்போது புதன் ஆட்சி நிலையில், அப்படின்னா புதன் ஆட்சி அதிகார பலத்தில் உட்காரும் போதுங்க அது கடன், நோய், நொடி, அதாவது விபரீத தொந்தரவு, சட்ட சிக்கல், அதே மாதிரி கோர்ட்டு கச்சேரி பஞ்சாயத்து, எதிரியினால் ஏற்பட்ட சில தொல்லைகள் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஏன்னா கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். யார் நம்மளை போட்டியாளராக, பொறாமையாளரோ, துரோகியாக வளம் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்களோ அந்த இடத்தில், அதாவது ராஜ கிரகமான சூரிய பகவான் போய் உட்காரும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்கள ஏன்னு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். புரியுங்களா? அதே சமயம் அதாவது நம்மளை முன்னால் விட்டு பின்னால் யார் நம்மளை குறை சொன்னாங்களோ, குற்றம் சொன்னாங்களோ அவங்கள் நம்மளை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான், அதாவது மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகி 3 கிரக வலு சேர்ந்து நிலை ஏற்படுவது கண்டிப்பாக டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி நம்ம ஒரு ஜாமீன் கழித்து போயிட்டுருப்போம் அதனால் ஒரு பிரச்சனைகள், ஒரு லோன் வாங்கியிருப்போம் அந்த
அந்த லோன் கட்டவே முடிய மாட்டேங்குது, அதை கிளியர் பண்ணிவிட்டு எங்கேயாவது அப்போ அமௌண்ட் கிடைச்சுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு புதிய கடன் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சில பிரச்சனைகள். அதே மாதிரி ஒரு கோர்ட்டில் வழக்கு, ஒரு சொத்து பிரச்சனைங்க, அது மட்டும் முடிஞ்சதுன்னா போதுங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு நிம்மதியாக இருப்போங்க அப்படின்னு நினச்சி சில பிரச்சனைகள் நீங்கள் பேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது பார்த்தா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தோம்னா அதுக்கு செலவு பண்ணி 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 போதும் போதுன்னு ஆயிடுச்சு, பிரச்சனை முடிஞ்சு பாடு இல்லை, கடன்காரனானது தான் மிச்சமாக இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையுங்க. சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தில் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விதத்தில் பிரச்சனைகளாகவே இருக்குதுங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருந்தோம், பார்த்தா இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறோம், பிரிஞ்சு போயிட்டோம், இன்றைக்கி நாங்கள் ஒன்றும் சேருவோமா, சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்ட்டு இது தசாபுத்தி சரியில்லாமல் இருந்திருந்தால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், தசாபுத்தி சாதகமாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. மனச்சங்கடங்கள் வரும், சில மனக்குறைகள் வரும், ஒருத்தருக்கு சின்ன வாக்குவாதங்கள் வரும், இந்த மாதிரி வரும். ஆனால் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால், ஆனால் குடும்ப வாழ்க்கையிலே அதாவது ஆணுக்கும் பெண்ணும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தருணங்கள் சிலருக்கு பார்த்தோன்னா, அதாவது வழக்கு வரைக்கும் போயிடுச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, வழக்கு நடந்துட்டு இருக்குது, சேர்ந்து வாழவும் முடியல, பிரிஞ்சு போகவும் முடியல, அடுத்த வாழ்க்கை அமைக்கவும் முடியல, வாழ்க்கையே சொர்க்கமாக இருந்தது இப்போ பார்த்த பதட்டமான சூழ்நிலை ஆகி போச்சுங்க அப்படின்னு சில பேர் வருத்தப்படுவீங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி நிலை இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். பிரிஞ்சிருக்கிறவங்க சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதே மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான ஒரு காலகட்டமான இந்த கிரக இணைவுகள் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சாதகமான யோகமாக அமைகிறதுனால இந்த நேரத்தில் இதுக்கு என்ன செய்யணுமோ, யாருக்கிட்ட பேசணுமோ, இதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக தீர்வுகள் ஏற்படும். அதே சமயம் சொந்த தொழில் பண்ணுறவங்க, அதாவது இதுக்கு முன்னால் எல்லாம் போட்டு முதல் போட்டு எல்லாமே முடங்கி போச்சுங்க, இனிமேல் என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது, அந்த தொழில் வளர்ச்சி ஆகுமா, அந்த தொழில் மேலே மறுபடியும் நம்பி செய்யலாமா, இன்னும் ஒரு 4 பேர் கூட்டிகிட்டு வச்சு அந்த தொழில் பிரபலப்படுத்தலாமா, இல்லை இடம் மாறி செய்யலாமா அப்படின்ட்டு சில குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அதில் அந்த தொழிலில் ஆர்வம் எடுத்து கொஞ்சம் கடன் வாங்கி முதலீடு போட்டாலும் நன்மையாக இருக்கும். அடுத்தது அந்த தொழில் இன்னுமே கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணாலும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலமாக இருப்பதனால இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் புதிய முயற்சிகளுக்கு சில வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு கடல் கடந்து பிரயாணங்கள் போகணும்னு நினைப்பீங்க, பிரயாணங்கள் போய் ஒரு தொழில் செய்யணும், அடுத்தது நம்ம சொந்த தொழில் பண்ணணும், இல்லை ஒரு வேலை வாய்ப்பை கூட எதிர்பார்த்து முதல்ல வேலைக்கு போயிட்டு வந்தேங்க, மறுபடியும் போகணும்னு நினைக்கிறேன், போகக்கூடிய சந்தர்ப்பம் அமைய மாட்டேங்குது, அப்படி தள்ளி தள்ளி போகுது. ஒரு விதத்தில் பார்த்தா குடும்ப பிரச்சனை, இன்னொரு விதத்தில் பார்த்தா விசா கிடைக்கல, இல்லையா ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் கொடுத்து கடைசியில் ஏமாற்றிட்டாங்க, அது சரி வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக வெளி பிரயாணங்கள், வெளியூர் வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே அமையக்கூடிய சந்தர்ப்பங்களாக இருக்கும். சில சிக்கல்கள்னா, சில பிரச்சனைகள் அடுத்தவங்களால ஏற்பட்ட வினைகளை, அதாவது நம்மளை யார் துரோகம் பண்ணணும்னு நினச்சி நம்ம ஒரு பிரச்சனை சிக்க வச்சாங்களோ அதுலேருந்து இங்கே தப்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் அமைகிறதுனால, அதாவது இந்த கிரக பயிற்சிகள்னால் நிச்சயமாக நீங்கள் கடினமான முயற்சி எடுத்தீங்கன்னா சாதகமான வாய்ப்புகள் நிச்சயமாக அமைஞ்சே தீருங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள். குடும்பத்தில் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதாவது சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னு, கல்யாணம் விஷயம் தள்ளி தள்ளி போகும். நீங்கள் போய் அடுத்தவங்களுக்கு அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு நடக்கும். ஆனால் நம்மளுடைய குடும்பத்தில் அது நடக்காமல் தாமதமாகிட்டே இருக்கும். பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, எல்லாம் பிடிச்சா ஜாதகம் பொருத்தம் இல்லை, இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் அந்த மாதிரி தடைகள் நீங்கக்கூடிய இந்த பயிற்சிகளால் ஒரு சில வாய்ப்புகள், திருமண சம்பந்தப்பட்ட நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள், யார் கெடுத்துடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நல்லது பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைங்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. அதே சமயம் உங்களுக்கு இப்போ சொன்னது எல்லாமேங்க கோச்சார பலன். கோச்சார பலன்னா உங்களுடைய ராசியை வச்சு இந்த கிரக பயிற்சிகள், நவ கிரகங்களுடைய பயிற்சிகள் வச்சு நம்ம சொன்னது. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் கிரக பலம் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா
கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயுமே தெரியப்படுத்தி முழுமையான உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தில் நம்ம எதை செய்யலாம், எப்படி செய்யலாங்கிறது அதாவது ஜாதகத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக மனம் மகிழ்ச்சியான அதாவது சந்தோஷமான எதிர்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையுங்கிற ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.